மெத்தட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் போட்டுக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். அதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ட்ரீ டயக்ராம் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் அன்வெயிட்டடு, ரைட் சைடில் வெயிட்டட்னு போட்டுக்கோங்க. அன்வெயிட்டடில் 2 டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெயிட்டட்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. அன்வெயிட்டட்லையும் 2 இருக்குது, வெயிட்டட்லையும் 2 டைப்ஸ் இருக்குது. அன்வெயிட்டடில் 2 டைப்ஸ் என்னது அப்படின்னா சிம்பிள் அக்ரிகேட்னு ஒரு டைப்பு. சிம்பிள் அக்ரிகேட். இதில் செகண்ட் டைப்பு சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். அதே மாதிரி வெயிட்டட். இதில் சிம்பிள் யூஸ் பண்ணிங்களா, வெயிட்டட்னா வெயிட்டட்னு யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வெயிட்டடு அக்ரிகேட். இதில் வெயிட்டட் ஆவரேஜ், இந்த சிம்பிள் மேலே வெயிட்டட் போட்டுக்கோங்க. வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். ஓகேவா? இதில் அன்வெயிட்டட்னாலும் சிம்பிள்னாலும் சேம் தான். அதனால் இங்கே சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வெயிட்டட்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 மெத்தட் இருக்குது. இந்த நாளையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் முடிஞ்சிடும். ஓகேவாம்மா? ஒவ்வொன்றா பார்க்கலாமா? எழுதிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் போட்டுக்கோங்க. சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட். சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட். சிம்பிள் அக்ரிகேட் மெத்தடில் ஃபார்முலா எழுதிக்கோ. P01 is equal to summation of P1 by summation of P0 into 100. அவ்வளோதான். இதில் summation of P1 என்னது? ப்ரைஸ் ஆஃப் கரண்ட் இயர். P0னா ப்ரைஸ் ஆஃப் பேஸ் இயர். சமேஷன் என்னதுமா? சமேஷனை ஆட் பண்ணணும். ப்ரைஸ் ஃபுல்லாக P1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சமேஷன் ஆஃப் P1, P0 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சமேஷன் ஆஃப் P0. ஓகேவா? சம் போலாமா? இண்டெக்ஸ் நம்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பட் என்னது வர கொஸ்டின்ஸ் வந்து 3 or 4 அவ்வளோதான் வரும். சரி, சமேஷன் ஆஃப் P1 பை சமேஷன் ஆஃப் P0 into 100. சம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலமில் கமாடிட்டின்னு போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் காலமில் கமாடிட்டி. காலமில் ப்ரைஸ் இன் 2001. தேர்ட் காலமில் ப்ரைஸ் இன் 2002. ஓகேவா? கமாடிட்டியில் எழுதிக்கோங்க ஏபிசிடி. அதாவது ஏதோ ஒரு ஐட்டம்ஸ். சரியா? நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஏபிசிடி அது வந்து என்னவாலும் இருக்கலாம். ரைஸு, ஃப்ளோரு என்னவாலும் இருக்கலாம். ப்ரைஸ் இன் 2001ல் 90, 40, 90, 30. ப்ரைஸ் இன் 2002 எழுதிக்கோங்க 95, 60, 110 and 35. ஃபார்முலா என்ன? ஃபைண்ட் சிம்பிள் அக்ரிகேட். ஓகேவா? ஃபார்முலா என்ன பார்த்தோம்? சமேஷன் ஆஃப் P1 பை சமேஷன் ஆஃப் P0 into 100. சமேஷன் ஆஃப் P1 என்னப்பா வரும்? சமேஷன் ஆஃப் P1 என்னது? இதில் எது P1? 2001 P1, 2002 P1. 2002 வந்து P1, ஏன்னா அதான் கரண்ட் இயர். 2001ங்கிறது பேஸ் இயர். ப்ரீவியஸ் இயர் எல்லாமே பேஸ் இயர் தான். சரி, ஓகே. ஸோ இது P0, இது P1. சமேஷன் ஆஃப் P1 கண்டுபிடிங்க. கால்குலேட்டர் வச்சுருக்கீங்க தானே கையில்? சமேஷன் ஆஃப் P1 கண்டுபிடிங்க, சமேஷன் ஆஃப் P0 கண்டுபிடிங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணி இன்டூ 100 சொல்லுங்கள். P1 300. P1 300. Summation of P1 300. Summation of P0 250. 250. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 120. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 120னா என்ன மீனிங் அப்படின்னா
2001ல் 100 ருபீஸ் இருந்துச்சுன்னா இந்த ஐட்டம்ஸ், இந்த 4 ஐட்டம்ஸை வாங்கிடலாம். இந்த 4 ஐட்டம்ஸில் என்ன வாங்குகிறோமோ சொல்கிறது புரியுதா? 2001ல் 100 ருபீஸுக்கு இந்த 4 ஐட்டம்ஸில் வந்து எவ்வளோ வாங்குகிறோமோ அதே அளவு வாங்கணும் அப்படின்னா 2002ல் நமக்கு எவ்வளோ வேணும்? 120 ருபீஸ் வேணும். இதுதான் இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவா? அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு 20% வந்து அதிகமாகிடுச்சு எக்ஸ்பெண்டிச்சர். 2001ல் இருந்த காட்டிலும் 2002ல் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடுச்சு? நமக்கு 20% அதிகமாகிடுச்சு. ஓகேவா? புரியுதாம்மா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இன்க்ரிமெண்ட் சொல்லி ஒன்று போடுவாங்க தெரியுமா? கம்பெனிஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேலரி இன்க்ரிமெண்ட் சொல்லி போடுவாங்க. அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. இப்போது நீங்கள் வந்து 1000 நீங்கள் வந்து ஒரு 10,000 இது கம்மியாக ஒரு 1 lakh வாங்கிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, 1 lakhs நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது 2001ல் நீங்கள் 1 lakh வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ 2002ல் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20% ஹைக் பண்ணுறாங்க. 20% ஹைக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ ஆயிரும்? 1,20,000 ஆயிரும். ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? நீங்கள் 2001ல் நீங்கள் வந்து என்ன பொருள் வந்து பை பண்ணுறீங்களோ அதே பொருளை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பை பண்ண முடியும். கரெக்டாக? நீங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஸோ நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னா பொருளோட என்ன ஆயிடுது? பொருளோட ப்ரைஸும் அதிகமாகிடுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 2001ல் நீங்கள் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருந்தீங்களோ அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் தான் 2002லே இருப்பீங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் இன்க்ரிமெண்ட். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. சரி, ஓகேம்மா, இது புரிஞ்சதா? அடுத்தது போகலாமா? நந்தா ஓகேவா? ஓகே, செகண்ட் டைப் போட்டுக்கோங்க. சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் price relative method. Simple average of price relative method. சரி, இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கோ. P01 is equal to summation of P1 by P0 into 100 divided by n. ஓகேவா? P01 is equal to என்னது? summation of P1 by P0 into 100. அதாவது P1 by P0 into 100 கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். சமேஷனுக்கு அப்புறம் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ரோவுக்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதா என்னது? சமேஷன். அதாவது நியூமரேட்டர் டிவைட் பை n. என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. என்னன்னா நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ். சரி, சம் போலாமா? சம் எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு காலமில் கமாடிட்டிஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் P0, அதுக்கப்புறம் P1. கமாடிட்டிஸில் ஒரு 6 ஐட்டம் போட்டுக்கோங்க. A, B, C, D, E, F. P0 அதாவது P0 அப்படின்னா பேஸில் 20, 30, 10, 25, 40 and 50. ஓகேவா? P1ல் 25, 30, 50, 35, 45 and 55. ஓகேவா? அடுத்த காலம் என்ன பண்ணணும் அப்படின்னா P1 by P0 into 100 கண்டுபிடிக்கணும். கரெக்டா? P1 by அடுத்த காலம் நீங்கள் போடுறீங்களா? P1 by P0 into 100 அப்படின்னா 25 by 20 into 100 போடுங்க. போட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள். P1 by P0 into 100. இப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு என்னம்மா வரும்? 25 by 20 into 100 போட்டால் என்ன கிடைக்குதுமா?
125. 125. அதே மாதிரி அடுத்த காலம் 100. இதே மாதிரி போட்டுட்டே வாங்க ஃபுல்லாக. தென் லாஸ்ட் எல்லாத்தையும் ஃபைன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 737.5. ஸோ நியூமரேட்டரில் 737.5 போட்டுக்கோங்க. டிவைட் பை n, n = 6 கரெக்டாக. 737.5 6. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 122.92 கிடைக்கும். தாரணி ஓகேவாம்மா? Yes sir, yes sir. நந்தா ஓகேவா? Yes sir. நெக்ஸ்ட் போலாமா? 1 minute sir. Yes sir. நெக்ஸ்ட்டு எழுதிக்கோங்க. வெயிட்டட் அக்ரிகேட் இண்டெக்ஸ் நம்பர். அதாவது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அன்வெயிட்டடு ரெண்டுமே. இப்போ பார்க்க போகிறது வெயிட்டடு. வெயிட்டடில் ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட்டட் அக்ரிகேட் இண்டெக்ஸ் நம்பர். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், இது நிறைய டைப் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் டைப் வந்து லாஸ்ட் பேயர்ஸ் மெத்தட். ஃபர்ஸ்ட் டைப் லாஸ்ட் பேயர்ஸ் மெத்தட். இதில் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க பேஸ் இயர் குவான்டிட்டிஸ். பேஸ் இயர் quantities are taken as weights. இதெல்லாம் ஒன் வேர்டு கேட்டுக்கிறாங்க, தியரி கேட்டுக்கிறாங்க. லாஸ்ட் பேஸ் மெத்தடில் வந்து எந்த குவான்டிட்டி வந்து வெயிட்டாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் பேஸ் இயர், லாஸ்ட் பேஸில் வந்து பேஸ் இயர். ஓகேவா? ஃபார்முலா பாருங்கள். சிம்பிள் அக்ரிகேட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? சம்மேஷன் ஆஃப் P1 பை சம்மேஷன் ஆஃப் P0 யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இன்டூ 100 போட்டிருப்பீங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சிம்பிள் அக்ரிகேட் மெத்தடுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? இது கூட இதில் எது குவான்டிட்டி? பேஸ் இயர் குவான்டிட்டி. வெயிட் வந்து என்னது? பேஸ் இயர் குவான்டிட்டி. பேஸ் இயர் குவான்டிட்டினா Q0. கரெக்டாக? இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சம்மேஷன் ஆஃப் P1 Q0 பை சம்மேஷன் ஆஃப் P0 Q0 இன்டூ 100. இது லாஸ்ட் பேயர்ஸ் மெத்தட். இதை எப்படி டவுன் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ P01 போடக்கூடாது. இது கூட வந்து ப்ராக்கெட்டில் வந்து எல்லுன்னு போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா லாஸ்ட் பேர் தெரியறதுக்காக. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எல் தானே. ஸோ அதனால் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. P01 எல் அப்படின்னா ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் P1 Q0 பை சம்மேஷன் ஆஃப் P0 Q0 இன்டூ 100. இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் ஒன் பாருங்கள், பி. செகண்ட் ஒன் பாசேஸ் மெத்தட். PAASCHE பாசேஸ் மெத்தட். பாசேஸ் மெத்தடில் அதில் பேஸ் இயர் பார்த்தோமா? இதில் வந்து என்னது அப்படின்னா கரண்ட் இயர் குவான்டிட்டிஸ் ஆர் டேக்கன் அஸ் வெயிட்ஸ். ஓகேவா? கரண்ட் இயர் குவான்டிட்டிஸ் ஆர் டேக்கன் அஸ் வெயிட்ஸ். இதில் பாசேஸில் அதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? P01 போட்டுக்கோங்க. இங்கே P, இங்கே P, இங்கே வந்து LN போடுவாங்க லாஸ்ட் பேர்ஸ், இல்லை PN போடுவாங்க பாசேஸ். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? சம்மேஷன் ஆஃப் P1. இதில் கரண்ட் இயர் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? இதில் கரண்ட் இயர் குவான்டிட்டி. அதில் பேஸ் இயர் குவான்டிட்டியில் Q0 போட்டோம். இதில் வந்து Q1 போட்டுக்கோங்க. சம்மேஷன் ஆஃப் P1 Q1 பை சம்மேஷன் ஆஃப் P0 Q1
இன்ட்டு 100. இது பாஸ்வேஸ் மெத்தட். எதுவுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, அப்போ தான் எதுவுமே மறக்காது. சரியா? நிறையா ஃபார்முலா வருது இதில், அதனால தான் சொல்கிறேன். இது வந்து செகண்ட். தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன் Fisher's ideal method. Third one Fisher's ideal method. இது வந்து என்னது அப்படின்னா geometric mean between last pairs and patches. Geometric mean between last pairs and patches. இப்போ geometric mean between சொல்கிறேன். இப்போ வந்து A and B ஓட geometric mean கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும்? root of A into B. இதுதான் geometric mean between two numbers, root of AB. அதே மாதிரி இது ஃபிஷர்ஸ்னால் என்னது? geometric mean between L and P, அதாவது லாஸ்ட் பேர் அண்டு பாச்சஸ். அப்படின்னா என்ன வரும்? P01 இங்கே Fன்னு போட்டுக்கோ, ஃபிஷர்ஸ்க்காக Fன்னு போட்டுக்கோ, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபஸ்ட் லாஸ்ட் பேர்ஸ் எழுதிக்கோ. லாஸ்ட் பேர்ஸ் என்னது? சமேஷன் ஆஃப் P1 Q0 பை summation of P0 Q0 into patches என்னதுப்பா? summation of P1 Q1 by summation of P0 Q1 into 100 வெளியில் போட்டுக்கோ. into 100 ரூட்டுக்குள்ள போடாதீங்க, வெளியில் போட்டுக்கோ. சரியா? into 100. ஸோ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன வரும்? L into P. இந்த L into P போகிறப்ப into 100 போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து L கண்டுபிடிக்கும் போது ஒரு into 100 போட்டிருப்போம், P கண்டுபிடிக்கும் போது ஒரு into 100 போட்டிருப்போம். Lனா லாஸ்ட் பேர்ஸு, Pனா பாச்சஸ். ஓகேவா? ஸோ அதனால் into 100 தனியாக போடக்கூடாது. ஃபார்முலா ஓகேவாம்மா? ஃபிஷர்ஸ் ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஃபோர்த் ஒன் பவுலி டார்ஃபிஷ் ஆர் டார்ஃபிஷ் பவுலின்னு சொல்லுவாங்க. டார்பிஷ் அண்டு Bowley's method. Darby's and Bowley's method. இது என்னது அப்படின்னா arithmetic mean between AM, arithmetic mean between last pairs and patches. இதில் P01 போட்டு இங்கே Bன்னு போட்டுக்கோ. B arithmetic mean between two numbers என்ன எப்படி எழுதுவோம்? இப்போ A and B ஓட arithmetic mean betweenனா A plus B by 2. கரெக்டாக? arithmetic mean ரெண்டுமே ஆட் பண்ணி டிவைட் பை 2. அதே மாதிரி இங்கே வந்து என்ன வரும்? summation of P0 Q0 by summation of P1 Q0 by summation of P0 Q0 plus summation of P1 Q1 by summation of P0 Q1 divided by 2. ஓகேவாம்மா? இது வந்து டார்பிஷ் அண்ட் பவுலிஸ். இன்ட்டு 100 போட்டுக்கணும். லாஸ்ட் என்ன போட்டுக்கணும்? இன்ட்டு 100. ஆர் இது எப்போ எழுதிக்கலாம்? அதில் ரூட் L இன்ட்டு பின்னு எழுதுகிறோமா? இதில் வந்து எப்போ எழுதிக்கலாம் அப்படின்னா L ப்ளஸ் B பை 2ன்னு எழுதிக்கலாமா? L ப்ளஸ் B பை 2. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், லாஸ்ட் ஒன். ஃபிஃப்த் ஒன் என்னது அப்படின்னா மார்சல் எட்ஜ்வொர்த் மெத்தட். மார்சல் எட்ஜ்வொர்த் மெத்தட்னு சொல்லுவாங்க. மார்சல் எட்ஜ்வொர்த் மெத்தட் அப்படின்னா நியூமரேட்டர் ரெண்டுமே ஆட் பண்ணி நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. லாஸ்ட் பேருடைய நியூமரேட்டர் வந்து என்னது? சமேஷன் ஆஃப் P0 Q1. பாச்சஸோடைய நியூமரேட்டர் என்னது? சமேஷன் ஆஃப் P0 Q0. ரெண்டுமே ஆட் பண்ணி நியூமரேட்டராக போட்டுக்கோங்க. டிவைடடு பை அதே மாதிரி டினாமினேட்டர், லாஸ்ட் பேஸோடைய டினாமினேட்டர் சமேஷன் ஆஃப் P0 Q1. இது P1 வரும் இல்லையா? P1 Q1 P1 Q0. அதே மாதிரி இங்கே P0 Q1 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் P0 Q0 இன்ட்டு 100. ஓகேவாம்மா? ஒன்றுமே இல்லை, நியூமரேட்டர் ரெண்டையுமே ஆட் பண்ணி நியூமரேட்டராக போட்டுக்கோங்க, டினாமினேட்டர் ரெண்டையுமே ஆட் பண்ணி டினாமினேட்டராக போட்டுக்கோங்க. இது மார்சல் எட்ஜ்வொர்த். கிளியரா?
ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது வந்து என்னது, அந்த சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் ஈஸி. இது சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட். சமேஷன் ஆஃப் P1 பை சமேஷன் ஆஃப் P0ங்கிறது சிம்பிள் அக்ரிகேட் மெத்தடு. அதை கூட இன்ட்டு Q0 பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் பேர் வந்துடும். லாஸ்ட் பேர்னா பேஸ் இயர். இன்ட்டு Q1 பண்ணிங்கன்னா பாச்சேஸ் வந்துடும். அப்புறமா ஃபிஷர் அப்படின்னா ஜியாமெட்ரிக் மீன். ரூட் எடுத்து இன்ட்டு L இன்ட்டு பி பண்ணணும். டார்பிஸ் பவுலி அப்படின்னா அர்த்தமெட்டிக் மீன். அப்புறமா மார்ஷல் எக்ஸோர்த் அப்படின்னா நியூமரேட்டர் ரெண்டுமே ஆட் பண்ணி நியூமரேட்டராக போட்டுக்கோங்க, டினாமினேட்டர் ரெண்டுமே ஆட் பண்ணி டினாமினேட்டராக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? சம் போலாமா? ஓகேவா நந்தா? சம் எழுதிக்கோங்க. பெம்லி காமர்டின்னு போட்டுக்கோ. அப்புறமா பேஸ் இயர். பேஸ் இயருடைய ரேட்டு கிலோ. அதுக்கப்புறமா கரண்ட் இயர். கரண்ட் இயருடைய ரேட்டு கிலோ. கம்யூனிட்டியில் 3 போட்டுக்கோங்க. ஏபிசி. இதில் 3 15 25 3 15 25 கிலோவில் 10 22 இதில் 8 15 3 ரேட்டில் 3.25 ஒரு நிமிஷம். ரேட்டில் தான் என்ன வரும்னா 3.25 வரும். தப்பாக எழுதிட்டேன். ரேட்டில் 3.25 20 அண்ட் 23 கிலோ. கிலோவில் 8 15 3. ஓகேவா? ஓகேவாப்பா? சரி, இதில் எது P0, எது P1, எது Q0, எது Q1 சொல்லுங்க பார்க்கலாம். பேஸ் இயர்னா என்னது? பேஸ் இயரில் ரேட்டு. ரேட்டுனா இதுதான் என்னது? P0. கிலோனா குவான்டிட்டி. கரெக்டாக? இது Q0. கரண்ட் இயரில் ரேட்டுனா P1, கிலோனா Q1. சரி, ஃபைண்ட் ஆல் 5 மெத்தட்ஸ். ஃபைண்ட் ஆல் 5 வெயிட்டட் அக்ரிகேட் மெத்தட். ஆல் 5 வெயிட்டட் அக்ரிகேட் மெத்தட். இந்த மாதிரிலாம் கேட்டுருக்குறாங்க கொஸ்டின். சரியா? ஒரே டேபிள் மட்டும் கொடுத்துட்டு எனி 3னா அவங்க கொடுத்துருவாங்க. 3 இதுக்கு இதை கண்டுபிடியான்னு சொல்லி கொடுத்துட்டு 3 மார்க் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டெக்ஸ் நம்பரில் வெயிட்டட் அக்ரிகேட் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரி, ஃபைண்ட் ஆல் 5 வெயிட்டட் அக்ரிகேட் மெத்தடா? இங்கே என்னென்ன கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட் பெயர்ஸ்னால் இங்கே பாருங்கள். லாஸ்ட் பெயர்ஸுக்கு சமேஷன் ஆஃப் P1 Q0 by summation of P0 Q0. கரெக்டா? இன்ட்டு 100. அப்போ நீங்கள் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சா போதும்? இங்கே P1 Q0 கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அதுக்கப்புறமா P0 Q0 கண்டுபிடிக்கணும். இது லாஸ்ட் பெயர். அதுக்கப்புறமா பாச்சேஸ். பாச்சேஸ்க்கு என்னம்மா வேணும்? summation of P1 Q1 by summation of P0 Q1 into 100. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? P1 Q1 கண்டுபிடிக்கணும், P0 Q1 கண்டுபிடிக்கணும்.
நீங்கள் இந்த 4 மட்டும் கண்டுபிடிச்சி இந்த 4 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இந்த 4 மட்டும் கண்டுபிடிச்சிங்கனாலே மற்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4மே கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? எஸ் சார். இந்த 4மே கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி என்னன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. கரெக்ட்னா அதுக்கப்புறம் ஃபார்முலாக்குள்ளே போகலாம். எதுக்குமா P1 Q0க்காமா? P1 Q0க்கு என்ன வரும் அப்படின்னா 478.50 வரும். கரெக்டா? P1 Q0க்கு 478.5, P0 Q0க்கு 380, P1 Q1க்கு 395, P0 Q1க்கு 324. ஓகேவா? அப்படியே லாஸ்ட் பேஜ்க்கு என்ன வருதுன்னு சொல்லுங்கள். Sir, last year 125.92. 125.9. பர்ச்சேஸ்க்குமா? நந்தா புரியுதா நந்தா? புரியுது சார். அடுத்து பர்ச்சேஸ் 121.9. நெக்ஸ்ட்டு ஃபிசர் 123.9 வருமா? 8னா 8க்கு அப்புறம் 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கணும்ல, சிக்னிஃபிகண்ட் பண்ணிக்கணும். இப்போ 123.8 5 ஆர் மோர் தென் 5, 8க்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா 123. என்ன போட்டுக்கணும்? 9 போட்டுக்கணும். இதுவே 123.8 பிலோ 5 வந்துச்சு அப்படின்னா, இப்போ 4 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த 8 அப்படியே போட்டுக்கணும், சிக்னிஃபிகண்ட் பண்ணக்கூடாது. சரி, ஃபிசர்ஸ்க்கு 123.9. டார்பிஸ் பவுலிக்கு Sir, 123.9. 123.9. ஓகே. மார்சல் எட்ஜ்வொர்த் மார்சல் எட்ஜ்வொர்த்
ஆன்சர்மா மாஜி எக்ஸோர்த்துக்கு சார் ஒரே நிமிஷம் சார். நந்தா போடுறியா? சம் போட்டுக்கிட்டு தான் இருக்கியா? எஸ் சார், எஸ் சார். சார் 124.07. அப்போ 124. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். தாரணி ஓகேவா? சார் போலாம் சார். நெக்ஸ்ட் வெயிட்டட்ல செகண்ட் ஒன். வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ் எழுதிக்கோ. வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ். ஃபார்முலா எழுதிக்கோங்க. P01 is equal to summation of P1 by P0 P1 by P0 into P0 Q0 divided by summation of P0 Q0 into 100. ஓகேவா? ஃபார்முலா தெளிவாக எழுதிக்கோங்க. உங்கள் புக்கிலலாம் இருக்காது, இருந்தாலும் அவங்க வந்து பி நாட் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, பிஎன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வேறு, அவங்க யூஸ் பண்ணுறது வேறு. நமக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோ. தெளிவாக எழுதி வச்சுக்கோ ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் போலாமாம்மா? எஸ் சார். சம் இதுக்கு ஒரு சம் ஒன்று போட்டலாம். சம் எழுதிக்கோங்க. இதில் பாருங்கள், இதில் Q1 தேவையே இல்லை. Q1னா குவான்டிட்டி ஃபார் கரண்ட் இயரு, தேவையே இல்லை இந்த ஃபார்முலாவுக்கு. ஓகேவா? சரி, சம் எழுதிக்கோ. கம்யூனிட்டி P0 P1 Q0 கம்யூனிட்டியில் ஏபிசி இதில் 2 3 1.5, P1ல் 2.5 3.25 1.75, Q0ல் 40 20 and 10. ஓகேவா? என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு P1 by P0 கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் கண்டுபிடிக்காதீங்க, ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் என்னது? P0 Q0. அது கண்டுபிடிச்சோம்னா ஈஸி. அதுக்கப்புறமா P0 Q0 கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, மொத்தமாக P1 by P0 கால்குலேட்டர் போட்டுட்டு இங்கே ஒரு ஆன்சர் இருக்குமா, அது கூட மல்டிபிள் பண்ணிடுங்க. P0 Q0 போட்டுருங்க, ஒரே தான் ஆன்சர் வந்துடும். ஓகேவாம்மா? இப்போ கீழே என்ன இருக்குது? சமேஷன் ஆஃப் P0 Q0. அது வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஆட் பண்ண சமேஷன் ஆஃப் P0. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நியூமரேட்டர். இது வந்து டினாமினேட்டரு, இது வந்து நியூமரேட்டர். ஓகேவா? கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு P0 Q0
நான் ஃபைன் பண்ணுறீங்களா? எஸ் சார். Yes, sir. Sir. ம் Sir. சொல்லுமா. P0 Q0 என்ன வந்தது? 80 60 15 இதை ஆட் பண்ணால் 155. அதுக்கப்புறம் இங்கே 155. P1 by P0 இன்ட்டு P0 Q0 என்ன வந்தது? 100 வருமா இங்கே? இங்கே என்ன வந்ததுன்னு கேட்டேன். Sir. 100 சார். 100. இங்கே 65. 649.998 வருமே. 65. ஓகே 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 64.998 வரும். ஆமாம் சார். 64.998. இங்கேப்பா 17.49. 17.5005 வரும். சரி, எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 181. 182.49 வருதா? அப்ராக்சிமேட்டாக வரும். சரியா? சரி, அப்புறம் நியூமரேட்டரில் என்ன போட்டுக்கோங்க. நியூமரேட்டரில் 182.49. டினாமினேட்டரில் என்னது? 155 இன்ட்டு 100 போட்டு சொல்லுங்கள் என்ன வருது. ஃபைனல் ஆன்சர் 117.74 வரும். அந்த வருதா? Yes, sir. தாரணி ஓகேவாம்மா? Okay, sir. ஓகே, இது வரைக்கும் என்னது அப்படின்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பரு. ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது வந்து குவான்டிட்டியும் வேல்யூவும் பார்க்கணும்.